வாழ்க்கை வாழ்வதற்கே என்று எல்லோருமே சொல்வார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்தபடியாக உன் வாழ்க்கை உன் கையில் என்றும் சொல்வார்கள். உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்வார்கள். பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்கின்ற நாட்களைத்தான், அந்த காலத்தைத்தான் வாழ்க்கை என்று சொல்கிறோம். அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி நாம் தெரிந்து கொள்வது, எதன்படி வாழ்க்கையை நடத்தி செல்வது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்குதோ இல்லையோ, இந்த பதிவின் மூலம், இந்த காணொளி மூலம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு புத்தகம், திருக்குறள். அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் முக்கியமாக வாழ்க்கைக்கு எது தேவையோ, மூன்றும் தேவை. பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும், அறம் வேண்டும். இந்த மூன்றுமே வாழ்க்கைக்கு தேவை. அதைத்தான் திருக்குறள் வலியுறுத்தி சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் தினமும் ஒன்றாக படித்து அதனுடைய பொருளை விளங்கி கொண்டு அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பதுதான் உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள இது நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன். எனவே தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இல்லை. தெரிந்து வைத்து கொண்டால் போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு தெரிந்த குறளின் அதை தெரிந்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு அதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும். எனவே நண்பர்களே, இந்த காலையில் எதற்காக நான் திருக்குறளை பற்றி பேசுகிறேன் என்றால், வாழ்க்கை இன்பமாக சுலபமாக இருப்பதற்கு அது நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கைதான். இந்த நாள் இனிய நாளாக அமைய திருக்குறளை படியுங்கள், அதை பின்பற்றுங்கள். இதை காணும் நண்பர்களுக்கு உங்கள் கருத்துக்களை எழுதுவதற்கு நான் விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள எனக்கு அது உதவும்.